ஹலோ ஃபார்மர்ஸ். நம்ம வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா, பூச்சிக்கொல்லியோ இல்லைனா பூஞ்சானக்கொல்லியோ இல்லைனா எந்த ஒரு மருந்துகளோ நம்ம வந்து கலந்து பயன்படுத்துறதில்ல எந்த மாதிரியான முறையில் நம்ம வந்து கலக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மிக்சிங் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியோ இல்லைனா பூஞ்சானக்கொல்லியோ இல்லைனா ஏதாவது ஒரு பிளான்குலேட்டர்ஸோ இல்லைனா உயிர்விக்கியோ இல்லை மைக்ரோ நியூட்ரியன்ட் டானிக்கோ பயன்படுத்துகிறவங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா இண்டிவிஜுவலாக அதாவது தனித்து எந்த ஒரு மருந்தையும் பயன்படுத்தும் போது நம்ம வந்து இந்த மிக்சிங் ஆர்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை மட்டும்தான் கலந்து பயன்படுத்துவோம். அதாவது இப்போ ஒரு பூச்சிக்கொல்லினா அந்த பூச்சிக்கொல்லி மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறோங்கிற பட்சத்தில் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இதுவே 2 அல்லது 3 பூச்சிக்கொல்லி நீங்கள் கலந்து பயன்படுத்துகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு மருந்துகள் தொடர்ச்சியாக வெவ்வேறு காம்பினேஷன்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எந்தெந்த ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலக்கணும். அண்ட் அதற்கு பிறகு வேறு எந்த ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய நம்ம வந்து கலக்கலாம். அதாவது எந்த ஒரு ஃபார்முலேஷனுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஃபார்முலேஷன் மருந்துகள் நம்ம கலக்கணும், இல்லைனா பின்னாடி எந்த மாதிரியான ஃபார்முலேஷன் மருந்துகள் நம்ம கலக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக விவரிக்கிறோம். அண்ட் அதுக்கான இமேஜ் வந்து இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருந்திருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மிக்சிங் ஆர்டரை பற்றி எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ட் எதுக்காக இந்த மாதிரி மிக்சிங் ஆர்டர் படி நம்ம வந்து மருந்துகளை கலக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வெவ்வேறு ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய மருந்துகளையும் நீங்கள் வந்து முறைப்படி அதாவது இதில் இருக்கக்கூடிய மிக்சிங் ஆர்டர் படி நீங்கள் கலந்து பயன்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அதோட செயல்திறன் வந்து ஒரு சில சதவீதங்கள் குறையக்கூடும். அது வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய மருந்துகளை சேர்த்து பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அண்ட் அதோட கம்ஃபர்டபிலிட்டியை பொறுத்து, அதாவது அந்த 2 மருந்தையும் சேர்த்து பயன்படுத்தலாமா படுத்தக்கூடாதா இந்த மாதிரியானதை பொறுத்தும் அதோட ரிசல்ட் பர்சன்டேஜ் வந்து வேறுபடும். அதாவது பெருமளவு குன்றாது, ஒரு சில ப்ராடக்ட் தான் பெருமளவு குன்றும். அதாவது அது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியும் அதுக்கான ரிசல்ட் வந்து போதுமான அளவு கிடைக்காது, இல்லைனா எந்த ஒரு ரிசல்ட்டுமே தென்படாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2, 3 மருந்துகள் கலக்கிறதுல மிக்சிங்லேயே ஃபால்ட் ஆகிருக்கு, அதாவது மிக்சிங்லேயே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து நீங்கள் மிக்சிங் ஆர்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறைப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டோட செயல்திறமையும் குறையாது. ஸோ அதோட மேக்ஸிமமான ரிசல்ட் வந்து பயிர்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ மிக்சிங் ஆர்டரை பற்றி பார்த்தோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு மருந்துகள் கலக்கிறதா இருந்தாலும், அதாவது 2 அல்லது 3 மருந்துகள் கலக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து எப்போதுமே ஸ்ப்ரே டேங்க்லேயோ இல்லைனா ட்ரம்மில் கலக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பாதி அளவு தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அதை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ எதனால் அப்படின்னா, இப்போ நீங்கள் WP ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ இல்லைனா பூஞ்சானக்கொல்லியோ பயன்படுத்தும் போது சுலபமாக கரையாது. அதாவது கீழே வந்து கட்டியாக போய் சேர்ந்துக்கும். ஸோ அது வந்து மருந்துக்கும் டைல்யூட் ஆகி ரிசல்ட் போதுமான அளவு கொடுக்காது. அண்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கலக்கக்கூடிய மருந்தும் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து தண்ணியை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டு தண்ணியை நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் இந்த WP ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருந்துகளையும் கலக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கலக்கணும். அதாவது WP வெட்டபிள் பவுடர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நீரில் கரையக்கூடிய தூள் வடிவிலான பூச்சிக்கொல்லியாகவோ இல்லைனா பூஞ்சானக்கொல்லியாகவோ அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதே ரோவில் WDGன்னு குறிப்பிடக்கூடிய வாட்டர் டிஸ்பர்சிபிள் கிரானியூல்ஸ், அதாவது WDG அப்படி இல்லைனா WG ஃபார்மெட்லேயும் இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து நீங்கள் இந்த WP ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய மருந்துகள் கலக்கக்கூடிய அதே ரோவில் கலக்கலாம். அதாவது இதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணிக்கு அப்புறம் இந்த WPயோ இல்லைனா WDGயோ இல்லைனா WG ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து நீங்கள் கலக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு SC ஃபார்முலேஷன், அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய திக்கான சொல்யூஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருந்துகளாக இருக்கட்டும், அதாவது பிளான்குலேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும் இல்லைனா பூஞ்சானக்கொல்லியாக இருக்கட்டும். ஸோ இது வந்து நீங்கள் SC ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடியதை நம்ம ஃபஸ்ட்டு குறிப்பிட்டிருக்கக்கூடிய WP, WDG, WG இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கலக்கணும். ஸோ இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மருந்துகள் கலக்கும்போது தண்ணியை வந்து முடிஞ்ச அளவு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அப்படின்னா தான் ஈவனாக தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு 3ஆவதாக, அதாவது தண்ணிக்கு அடுத்து அது இல்லாமல் 3ஆவதாக SL ஃபார்முலேஷனில் இல்லைனா SP ஃபார்முலேஷனில், அதாவது SLனால் சால்யூபிள் லிக்விட், அதாவது நீரில் கரையக்கூடிய திரவ வடிவிலான பூச்சிக்கொல்லியாகவோ இல்லைனா பிளான்குலேட்டர்ஸாகவோ இது வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் SP அப்படின்னா சால்யூபிள் பவுடர், அதாவது நீரில் கரையக்கூடிய தூள் வடிவிலான பூச்சிக்கொல்லி இல்லைனா பூஞ்சானக்கொல்லி நம்ம குறிப்பிடலாம். ஸோ இது வந்து தண்ணீர் கலந்ததுக்கு பிறகு 3ஆவதாக நீங்கள் கலக்கக்கூடிய ஃபார்முலேஷன். அதாவது எதுக்கு அப்புறம்னா SC ஃபார்முலேஷனுக்கு அப்புறம் அண்ட் தண்ணி கலந்ததுக்கு பிறகு 3ஆவது ரோவில் நம்ம கலக்கக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிற ஃபார்முலேஷன் இது வந்து இருக்குது. அதாவது WP, WDG, WG ஃபார்முலேஷனுக்கு நெக்ஸ்ட்டு SC ஃபார்முலேஷன், அதுக்கு நெக்ஸ்ட்டு SL, SP. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு EC ஃபார்முலேஷன், அதாவது எமல்சிஃபியபிள் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும் அதாவது மருந்து. ஆனால் பெரும்பாலான இந்த EC ஃபார்முலேஷன் இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் தண்ணியில் கலந்த உடனே பெரும்பாலான மருந்துகள் வந்து வெள்ளை நிறமாக தான் தண்ணீரை வந்து மாற்றும். ஸோ இதை வந்து நீங்கள் கடைசியாக, அதாவது இந்த தண்ணிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 4 ரோ, அதாவது செகண்ட்லேருந்து 5th ரோ வரை இருக்கக்கூடிய 4 ரோவில் நீங்கள் வந்து கடைசியாக கலக்கக்கூடிய ஃபார்முலேஷன் EC ஃபார்முலேஷன்.
ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த எஸ்பி, எஸ்எல், எஸ்சி, டபிள்யூஜி, டபிள்யூபி இது எல்லாத்தையுமே நீங்கள் கலந்து முடிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் ஏதாவது கலக்கணுனாலும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் கலந்துக்கனாலும் இல்லைனா ஏதாவது ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் நீங்கள் கலந்து பயன்படுத்தினீங்கனாலும் பயன்படுத்தலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலேஷன்லையுமே பெரும்பாலான மருந்துகள் வந்து உள்ளடங்கிடும். ஏதாவது ஓரிரு மருந்துகள் மட்டும் இன்னுமே ரேராக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃபார்முலேஷனில் அவைலபிளாக இருக்கும். அதாவது ஓடி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஃபார்முலேஷன் அண்ட் சிஎஸ் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஃபார்முலேஷன் அண்ட் ஜிஆர் அண்ட் இடபிள்யூன்னு குறிப்பிடக்கூடிய ஃபார்முலேஷன். ஸோ இந்த ரேர் ஃபார்முலேஷனை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறது வந்து பாப்புலராக அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலேஷன் அண்ட் அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை, அதாவது கலக்கக்கூடிய முறை. அண்ட் ஈஸி ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் கடைசியாக கலந்ததுக்கு பிறகு மீதம் எவ்வளோ தண்ணீர் கலக்கணுமோ அதை கலந்துட்டு அதற்கு பிறகு தான் நீங்கள் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டோ இல்லைனா எந்த ஒரு ஃபெர்டிலைசரோ நீங்கள் கலக்கணும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் எந்த பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணுமோ அதுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் முடிஞ்ச அளவு மாலை 4 மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா 2 அல்லது 3 மருந்துகள் பயன்படுத்தும் போது ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பயிர் வந்து அதிகமான கெமிக்கல் இன்ஜுரிஸை தாங்கக்கூடிய பயிராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மாலை 4 மணிக்கு மேலேயோ இல்லைனா காலையில் ஒரு 9 மணிக்கு முன்னாடியோ ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. ஸோ இந்த டைமை தாண்டி இடைப்பட்ட இடத்துல ஸ்ப்ரே பண்ணும்போது அதிகமான பூச்சிகள், அதாவது ஓரிரு ப்ராடக்ட்ஸுக்கு மேலே மருந்துகள் பயன்படுத்தும் போதோ இல்லைனா உங்களோட பயிர் வந்து ஸ்லோமாக இந்த அதிகமான பூச்சிகளோட தன்மையை தாங்க முடியாத பயிராக இருக்கும்போதோ இலைகளில் காயம் ஏற்பட்டு, அதாவது இலைகள் எல்லாமே கருகக்கூடும். ஸோ இது ஏற்படும் போது பயிரோட ஆரோக்கியம் குன்றும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய டைமில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலேஷன் வாரியாக எந்த மாதிரி ஆர்டரை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாத விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.